அக்கா, நாம் தமிழர் கட்சியில பயணிக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு எப்போ வந்தது? எங்கிருந்து வந்தது? நான் அண்ணனோட வ காணொளி எல்லாமே கடந்த 10 வருஷமாவே நான் அண்ணனோட பேச்சு எல்லாமே காணொளியில பார்த்துட்டு இருக்கேன். நான் வலைத்தளத்துல எல்லாத்தையுமே. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதான் நான் நெறைய வாட்டி வருத்தப்பட்டுருக்கேன். அண்ணன நேர்ல பார்ப்போமா, அண்ணனோட கொள்கையில நம்மளும் ஒரு பங்கெடுத்துக்குவோமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அண்ணன் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே. அது இல்லாம எங்க வீட்டுக்கார் இதுல ரொம்ப ஒரு பற்றாளர். 3 வருடமாவே அவருக்கு தான் நாங்க வாக்களிச்சுட்டு இருக்கோம் தொடர்ந்து. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடவுள் ரூபத்துல அண்ணன் செந்தமிழ் சீமான் எனக்கு கொடுத்த வாய்ப்பு இது எனக்கு. அண்ணன் எடுத்துக்கிட்ட அரசியல் பயணத்துல எது ஒரு மிகச்சிறந்த கொள்கையை நீங்க நினைக்கிறீங்க? அண்ணன் எடுத்துட்ட கொள்கையில எடுத்துட்டோம்னா தமிழ் தேசியம். முக்கியமா தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை எனக்கு ரொம்பவுமே அதை என்னை கவர்ந்துச்சு. அதுதான் மிகப்பெரிய ஒரு கொள்கையிலேயே எனக்கு பிடிச்ச கொள்கையா இருக்குது. அக்கா, உங்களோட முழு நேர பணி, இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்ட பணி வேற என்னெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இந்த அரசியல் களத்துக்கு வரத்துக்கு முன்னாடியும் சரி, இப்பயும் சரி, நான் ஆடை வடிவமைப்பாளர். நான் சொந்தமா கடை வச்சு நான் ஆடை வடிவமைப்பு தொழிலும் அழகு கலை தொழிலும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அந்த தொழில் ஒரு 10 வருடமாவே நான் அது பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அந்த தொழில இது வரைக்கும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி மக்கள் உங்களுக்கு எப்படி வரவேற்பு கொடுத்துருக்காங்க? எனக்கு நல்ல சிறப்பான வரவேற்பாவே கொடுக்குறாங்க. அவங்க வீட்டு பொண்ணா என்னை வரவேற்கிறாங்க. எனக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது எனக்கு. அது அவங்க வீட்டு ஒரு பொண்ணு, அவங்க உள்ள ஒரு மக்களாவே என்னை பாக்குறாங்க. நல்ல வரவேற்பு இருக்கு. அண்ணனோட தங்கையா எனக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. அவரோட தங்கையாவே என்னை பாக்குறாங்க முக்காவாசி மக்கள். அக்கா, எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில மக்கள் உங்ககிட்ட நிறைய கோரிக்கைகள் வச்சிருப்பாங்கல்ல, நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுங்க அப்படின்ட்டு. அது எது மாதிரியான கோரிக்கைகள், என்ன கோரிக்கைகள்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நிறைய பிரச்சனை இருக்கு. முக்கிய கோரிக்கையா பெருவாரியான குக்கிராமத்துல தண்ணீர் வசதியே சரி வரல. சுத்தமா கடந்த 4 மாதமாவே ஒரு பகுதியில தண்ணீரே நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணீர் இல்ல அப்படிங்கிற ஒரு மக்கள் ரொம்ப குமுறலாம் என்கிட்ட சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த முதலுமே நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் வரலைனாலும் நாங்க அதை நிறைவேற்றி கொடுக்குறோம்னு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஒரு 10 நாள் பொறுமையா இருங்க, நாங்க அதை செயல்படுத்தி கொடுக்குறோம். உங்களுக்கு தண்ணீரை நாங்க கட்டாயம் உங்க பகுதிக்கு வர மாதிரி நாங்க வழி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். களத்துக்கு நாங்க ஆட்சிக்கு வரலைனாலும் அதுக்கான போராட்டத்தை செஞ்சு நாங்க நடவடிக்கை எடுப்போம்ட்டு நாங்க உறுதிமொழி கொடுத்துருக்கோம். தண்ணீர் தான் முக்கிய பிரச்சனையா இருக்கு இந்த பகுதியில. ஒரு சில இடங்கள்ல சாலை வசதி சரி வர இல்லை. ரொம்ப மக்கள் போயிட்டு வரத்துக்கு சிரமமா இருக்காங்க. அந்த மாதிரி பகுதியில மழை காலத்துலயும் சரி, ரொம்ப அந்த பகுதியெல்லாம் சாலை வசதி இல்லாம 2-3 பேர் இறந்துட்டதா கூட அந்த பகுதியில தகவல் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதையும் நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் வரலைனாலும் திரும்பவும் சொல்றோம், நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்க களத்துல நின்று போராடி அந்த பிரச்சனையை நாங்க தீர்த்து சாலை வசதியும் செஞ்சு கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுக்குறோம். அக்கா, எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புக்காக நீ என்னென்ன திட்டங்கள் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த சட்டமன்ற தொகுதியில இளைஞர்கள் படித்த பேர் நிறைய பேர் இருக்காங்க. வேலை இல்லாமல் முக்காவாசி இளைஞர்கள் இருக்காங்க. நான் கண்கூட இப்ப வரைக்கும் நான் பார்த்ததுல மக்கள் வெளியூருக்கு சென்று வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, வெளியில இருந்து எங்களால போய் பார்க்க முடியாத சூழ்நிலை. படிச்ச பசங்க 2 டிகிரி முடிச்சு எங்களால வெளி இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க மக்கள். அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த பகுதியில என்ன வளங்கள் சார்ந்து இருக்குதோ அந்த துறையை நாங்க கொண்டு அந்த ஒரு நிறுவனத்தை கொண்டு அவங்களுக்கு நம்ம உள்ளூர்லயே வேலை வாய்ப்பை கொடுக்கறதா நான் திட்டம் வச்சிருக்கோம். நாங்க எங்களோட வலையொலிக்கு கிடைத்த தகவல் படி எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குள்ள இங்க இளைஞர்கள் அதிகமா போதை பழக்கத்துக்கெல்லாம் ஆளாகி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க உங்க கட்சி சார்பா இதுக்கு என்ன நடவடிக்கை நீங்க எடுப்பீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா? அது ரொம்ப தலைவிரிச்சாடுதுன்னு சொல்லலாம். என்னன்னா கல்லூரி பசங்கள்னு இல்லாம பள்ளி பசங்களுமே அதுக்கு ரொம்ப அடிமையாகி இருக்கிறாங்க. அது நான் என் கண்கூடாவே நான் பார்த்தேன். முதல் திட்டமாவே நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா முழு போதை ஒழிப்பை நாங்க மூடுவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அமல்படுத்துவோம். நாங்க எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குள்ள நெசவாளர்கள் தான் முக்கியமான அதிகமான தொழிலில் ஈடுபடுறாங்க. அந்த நெசவாளிகளுக்காக நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? நெசவாளர்களுக்கு திட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஜவுளி நெசவு நெய்யறவங்களுக்கு போதுமான கூலி இல்லை. அது 10 வருஷமாவே அந்த பிரச்சனை இருக்கு. நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது சரி, நான் பார்த்துக்கிட்டது களத்துல நின்று பார்த்ததுல இருந்துமே நான் பார்த்த வரைக்கும் தகுந்த கூலி மக்களுக்கு எடுக்கிறது இல்லை.
தனியார் முதலாளிகள் வந்து அதை எடுத்துக்கிட்டு அவங்க நிர்ணயிக்கிற கூலி தான் வந்து இங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நெசவாளர்கள். அந்த ஒரு பிரச்சனைய ஜவுளி பூங்கா இங்க கொண்டு வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்ன வழியோ அதை நாங்க நடவடிக்கை எடுப்போம். நீங்க இப்ப போட்டியிடுற எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வந்து ஐயா எதிர்க்கட்சி தலைவரோட எடப்பாடி ஐயாவோட மிகப்பெரிய கோட்டை. இந்த கோட்டையில நீங்க வந்து இப்ப போட்டியிட்டு மக்கள் களத்துல நிக்கிறதுக்கு, இங்க அரசியல் களத்துல நிக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு? மக்களோட குறைய சரி செஞ்சனாவே ஆதரவு நமக்கு தானே கொடுப்பாங்க. மக்களோட பெரும் பிரச்சனையை நம்ம தீர்த்தோம்னாவே போதுமே, எந்த தலைவர் தேர்ந்தெடுக்கலாம்னு அவங்க சிந்திப்பாங்க. அதுக்கான நடவடிக்கையை நாங்க இப்ப வரைக்கும் எடுத்துட்டு இருக்கிறோம். அவரு எடப்பாடிக்கு செஞ்சிருந்தாலுமே கூட மெயின் இருக்கிற பகுதியில அவங்க சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அவரு வந்து பகுதியில நல்லது செஞ்சிருக்காரு. எல்லா கிராமத்துக்கும், குக்கிராமத்துக்கு, தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாத்துக்கும் செஞ்சதாவது நான் கண்பட பார்க்கல. அதனால அவங்களோட பிரச்சனையை தீர்த்தோம்னாவே நமக்கு ஆதரவு முக்காவாசி நம்ம பக்கம் இருக்குது இப்போதைக்கு. இங்க எடப்பாடி பகுதியில நிலவளம், மலைவளம், கனிம வளம் இது மாதிரி ஏதாவது சுரண்டப்பட்டிருக்குதா? நீங்க அதெல்லாம் பார்வையிட்டீங்களா? நிலவளம், கனிம வளம் ரொம்பவே சுரண்டப்பட்டிருக்குது. இங்க இருக்க நிறைய இடத்துல மண் வளம் அதிகமா சுரண்டப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல நான் கண்கூடா பார்த்திருக்கேன். மக்கள் வந்து நடமாடுற பகுதியிலேயே பள்ளம் தோண்டி அதை அப்படியே பாதியில விட்டுட்டு போயிருக்காங்க. அதுல நிறைய மாடுகள், ஆடு எல்லாம் இறந்துருக்குது. அந்த பகுதி மக்கள் நாங்க போகும்போது சொன்னாங்க. அதையும் நான் கண்கூடா பார்த்து அதை ஆய்வு செஞ்சிருக்கேன். அந்த மாதிரி நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அதுக்கும் ஒரு திட்டம் நாங்க வச்சிருக்கோம். எது மாதிரியான திட்டங்கள்? என்ன மாதிரி திட்டம்னு எடுத்துட்டோம்னா, அவங்க சுரண்டி அதை பாதியில விட்டுட்டு போயிருக்காங்க. அதுல நீர் தேக்க தொட்டி மாதிரி அமைச்சு நாங்க அதை மீன் பண்ணையா மாத்தி மீன் வளர்க்கிற தொழில், அதுக்கு அந்த பகுதியில இருக்க மக்களுக்கு நாங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுக்கு நாங்க ஏற்பாடு செஞ்சுட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வரலான்ட்டு முடிவு செஞ்சிருக்கோம். அதாவது இது வரைக்கும் ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க வந்து நிலவளத்தை, கனிம வளத்தெல்லாம் சுரண்டி பள்ளத்தாக்கா விட்டுருக்கிற பகுதியில நீர்த்தேக்கம் ஏற்பாடு செஞ்சு மீன் வளம் உற்பத்தி பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க. சிறப்பு, சிறப்புங்கக்கா. அடுத்து இது மாதிரியான நீங்க வந்து இயற்கை வளம் பாதுகாப்பு சார்ந்த வேற என்ன திட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்க இந்த தொகுதிக்கு? அதாவது இந்த தொகுதிக்கு உங்க தொகுதியில தான் இந்த கனிம வளங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி செங்கல் சூளையில மணல் அள்ளுறாங்க இல்லையா, அந்த பகுதியில எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இரவு நேரத்துல எல்லாம் அந்த மணல் அள்ளிட்டு போகும்போது மக்கள் வீடுகள்ல தூங்கிட்டு இருக்கும்போது அந்த லாரிகள்லாம் சாஞ்சு போயிருது. அதனால மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதெல்லாம் நிறுத்திட்டு மக்களுக்கு அந்த பகுதியில என்ன தொழில் செஞ்சா அவங்களுக்கு வாழ்வாதாரம் உயருமோ அந்த மாதிரி தொழிலை நாங்க ஏற்படுத்தி கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம். அந்த மாதிரி மக்களுக்கு இடையூறா இருக்கிற தொழிலை வந்து நாங்க முற்றிலுமா தகர்த்துப்படுவோம். அதாவது நீங்க என்னதான் மக்களுக்கான கொள்கைகளா நீங்க எடுத்து சொன்னாலுமே, ஆனா மற்ற இரண்டு கட்சிகளுமே இலவசங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை கவர்ந்துடுறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களை முட்டாளாக்குற முதல் விஷயமே அந்த இலவசம் தான். அந்த இலவசத்தை கொடுக்காம இருந்தா மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இலவசத்தை கொடுத்துதான் மக்கள் வந்து அதை எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு தள்ளப்பட்டுட்டாங்க. அதுதான் சொல்லணும். அந்த இலவசத்தை கொடுக்காம இருந்தா நல்லா இருக்கும் இந்த ஆட்சியில. அவங்களுக்கு இலவசத்தை கொடுக்காம வாக்கு சேகரிச்சா அவங்களோட வாக்கு எண்ணிக்கை எவ்வளோன்ட்டு அவங்க அது பாத்துக்கலாம். அதை செஞ்சா நல்லா இருக்கும். தேர்தல் காலம் நெருங்கிச்சு, தேர்தல் நாள் நெருங்கிட்டே இருக்கு. இப்ப இந்த சூழ்நிலையில நீங்க இது வரைக்கும் எடப்பாடி தொகுதி முழுவதும் எத்தனை சதவீதம் வந்து மக்கள் சந்திச்சிருக்கிறீங்க தேர்தல் பரப்புரையா? நாங்க இது வரைக்கும் 70-80% வரைக்குமே மக்களை சந்திச்சிட்டோம். இன்னும் இருக்க 10 நாட்கள்ல மீதி இருக்கிற 100% மக்களையும் நாங்க சந்திச்சு குறைகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோங்கிற திட்டத்தையும் நாங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். முழுமையா மக்களோட எல்லா பிரச்சனைகளையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு பகுதியிலையும் இருந்து நாங்க ஒவ்வொரு பிரச்சனையா தீர்த்துட்டு வருவோம். நாங்க மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறோம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில இப்ப பாத்தீங்க அப்படின்னா 3 முனை போட்டியே இருக்குது. 2 ஆண் வேட்பாளர்களும் நீங்கள் பெண் வேட்பாளர்களும் இருக்கீங்க மிகப்பெரிய கட்சிகள்ல இருந்து. நீங்க அதை எப்படி உணர்றீங்க? மற்ற ஆண்களோட எதிர்த்து நின்று நீங்க ஒரு பெண்ணா போட்டியிடும் போது மற்ற கட்சியினர்களும் உங்களுக்கு அழுத்தங்கள் ஏதேனும் வருதா, இல்ல அதை எப்படி நீங்க உணர்றீங்க? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆண் வேறு பெண் வேறு இல்லை, ஆணும் பெண்ணும் சமம். ஆண்களுக்கு நிகர் பெண் இல்லை, ஆணும் பெண்ணும் சமங்கிற கொள்கை தான் முக்கிய கொள்கையா நம்ம நாம் தமிழர் கட்சியில இருக்கு. அப்படி பார்க்கும்போது அவங்க ஆண்களுக்கு நிகரா நம்ம நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு மனிதனா அவங்களும் ஒரு மனிதர், நானும் ஒரு மனுஷி அப்படிங்கிற ஒரு நின்னுதான் களத்துல நான் நிக்கிறேன். அதனால பெண்ணா நான் நின்று இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்லாம் நான் யோசிக்கவே இல்லை. அவங்களும் ஒரு மனுஷன், அவங்க செய்யாத பிரச்சனைய குறைய எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுவேன். ஒரு பெண்ணா இருந்து நான் செய்வேன். நன்றிங்கக்கா. வில்லம்பு வலையொலிக்கு உங்களுடைய நேர்காணல் கொடுத்தது நன்றி. மேலும் இன்னொரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி.